அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. உலகில் ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் தங்களின் துறையில் சாதிப்பதை வெற்றி என்கிறார்கள். விவசாயி அதிக மகசூலை வெற்றி என்கிறார். வியாபாரி அதிக லாபத்தையும், மாணவர்கள் அதிக மதிப்பெண்களையும் வெற்றியாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் வெற்றி பெற்றோர் யார் என்பதை படைத்தவன் கூறுகிறான். அவர்களிடம் 5 தன்மைகள் இருக்கும் என்கிறான். முதல் தன்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அனைத்தையும் நம்பிக்கை கொள்வார்கள். அவைகள் கண்களுக்கும் உள்ளத்திற்கும் புலப்படும் விஷயங்களாக இருப்பினும் சரி, புலப்படாமல் மறைவான செய்திகளாக இருப்பினும் சரி, அதை சந்தேகமின்றி ஏற்பர். சுவனம், நரகம், அதை சார்ந்த விஷயங்கள் மற்றும் விதிகள் பற்றிய விஷயங்கள், திருக்குர்ஆன் கூறும் கடந்த கால வரலாறுகள், நிகழ்வுகள், வாக்குறுதிகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார். ஜெயசீலர்களுடைய இரண்டாவது தன்மை, தொழுகையை நியாயமாக எல்லா நிலைகளிலும் அதன் ஃபர்லுகளையும் வாஜிபுகளையும் முஸ்தஹபுகளையும் ஒழுக்கங்களையும் பேணி தொழுபவராக இருப்பார். மூன்றாவது தன்மை, அல்லாஹ் தனக்கு தந்ததிலிருந்து ஜக்காத்தாக, தர்மமாக, மற்ற பல நல்ல காரியங்களில் அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி செலவு செய்பவராக இருப்பார். பணங்காசு இல்லாதவர் தனக்கு இறைவன் தந்திருக்கும் அறிவை, ஆற்றலை, உடல் உழைப்பை, ஆலோசனையை, அதிகாரத்தை, பதவியை அல்லாஹ்வின் பாதையில் பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும் வகையில் செயல்படுத்துவார். நான்காவது தன்மை, இந்த திருக்குர்ஆனையும் இதற்கு முன் இறங்கிய வான வேதங்கள் அனைத்தையும் நம்பிக்கை கொள்வார். ஐந்தாவது தன்மை, மரணத்திற்கு பின் இன்னொரு வாழ்க்கை இருப்பதை நம்பி செயல்படுபவராக இருப்பார். இந்த 5 தன்மைகளை பற்றியும் திருக்குர்ஆனின் அல்லாஹு தாலா 2வது அத்தியாயத்தில் 3 மற்றும் 4வது ஆயத்துக்களில் குறிப்பிடுகிறான். பயபக்தியுடைய அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், புலன்களுக்கு எட்டா மறைவானவற்றை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். தொழுகையையும் முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செல்லவும் செய்வார்கள். தூதரே, இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், உமக்கு அருளப்பெற்ற இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் வந்த நபிமார்களுக்கு அருளப்பட்டவற்றின் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் மறுமையையும் அவர்கள் உறுதியாக நம்புவார்கள். இவ்5 தன்மைகளையும் பெற்று வாழும் நன்மக்களில் நம்மையும் அல்லாஹு தாலா சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.